குல முதல்வர் பேராசிரியர் நாங்கள் இந்த தேர்ட் ஐ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து மெடிடேஷன் மூலயமா நம்ம பண்ணுவோம். இந்த 6 சக்கராஸ், அடுத்தது 7வது சக்கரம். இப்போ இந்த 6வது சக்கரம் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆகினை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணினா என்னெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்போ பாப்பா பண்ணி காட்ட போற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த அவேர்னஸ், விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி. ஸோ இந்த அவேர்னஸ் நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்துலயுமே இன்னைக்கு இல்லை. முந்தி காலத்துல எல்லாத்துலயுமே இந்த அவேர்னஸ் இருந்தது. அப்படின்னா என்னன்னா, என்ன நம்ம செய்யறோம், அதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு வரும் அப்படின்னு யோசிச்சு ஒரு மூமெண்ட்டையும் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு நமக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்ட் ஐ ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகினை. நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா, ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவ் ஆச்சுன்னா நம்மளோட பாடிக்கு தேவையான எல்லா ஹார்மோன்ஸும் சுரக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்ச ரகசியங்களையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன்? இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபோக்கஸ்டா நம்மளால இருக்க முடியலன்னா, நம்ம படிச்சிருப்போம், நல்லா வெல்த்வா பிராக்டிஸ் பண்ணிருப்போம், பட் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா அப்ப அந்த ஃபோக்கஸிங். ஸோ தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஃபோக்கஸ். இப்ப இவங்க கண்களை மூடி இருக்காங்க, புறக்கண்கள் மூடப்பட்டிருக்கு, அகக்கண்களால் பார்க்க போறாங்க. அதுதான் அந்த தேர்ட் ஐ. இதுதான் நெற்றிக்கண். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்கிறதா நமக்கு வரலாறுல சொல்லி வச்சது. அப்ப அந்த ஆக்டிவேஷனை தான் ஒரு குருமார்களும் காலம் காலமா நமக்கு வந்து ஒரு முறையில நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்ப பாப்பா வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவா. அவளோட அந்த கலர்ஸ் ஆகட்டும், என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றதாகட்டும், இது எல்லாமே இன்விசிபிளா அவளால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப உங்க நோட்ல இருந்து பேப்பர்ல 3 letter 4 letters குள்ள எனி நம்பர் எதுவா இருந்தாலும் உங்க பேப்பர்ல நீங்க எழுதி காமிக்கலாம். அவங்க ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த கார்டுல இருக்கிறது இந்த பால் மட்டும் இல்ல, யாராவது மாணவர்கள் ஒரு பேப்பர்ல 4 எழுத்து உள்ள தமிழ், ஆங்கிலம் நீங்க எழுதி அவங்களால ஸ்கேன் பண்ணி சொல்ல முடியும். டக்குனு போடுறது ஒன்று நீங்கள் ஒன்று இதுதான் இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆச்சுன்னா நாம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் எழுதி வார்த்தை எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா? வார்த்தை அவங்க 4th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற தமிழ் தமிழ் அன்பு அன்பு சொல்லியிருக்காங்க. யாராவது எழுதி கொடுங்கப்பா.
வேகமா சொல்லு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பழைய காலத்துல ஒரு குரு கிட்ட போய் நம்ம ஒரு 12 வருடம்